முகம் தெரியாத அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கும் ஒரு சூப்பரான கறியோடு வந்திருக்கேன். அதாவது கோவா, கேரட், பீஃப் இது மூண்டையும் வச்சு பால் கறி ஒன்று சமைச்சு காட்ட போகிறேன். அதற்கு அவசியமான பொருட்கள் வாங்க பார்ப்போம். கோவா 250 கிராம், கேரட் 200 கிராம், தேங்காய் பால் ஒரு கோப்பை, மரக்கறி எண்ணெய் தேவைக்கேற்ப, பீஃப் 250 கிராம், கருவேப்பிலை ரம்பை, தக்காளி பழம் 1, மஞ்சள் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 4-5, சின்ன வெங்காயம் 5. இப்போ காட்டிய பொருட்கள்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளோ பெரிய பொருட்கள் இன்றைக்கு இல்லை. இனி வாங்க எப்படி நான் சமைப்பதுன்னு காட்டுறேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோம். முதலாவது என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இந்த பீஃபை வைக்க போகிறோம் இதில். அடுத்தது இந்த பச்சை மிளகாய், அடுத்தது கேரட், அடுத்தது இந்த கோவா கட் பண்ணி வச்சு கோவா. இப்போ லைட்டாக உப்பு போட்டுருவோம். கணக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஒரு அளவு தண்ணி விடணும். ஏன்னா இறைச்சியில் தண்ணி விடும், பீஃப் வச்சதுனால பீஃபில் தண்ணி விடும். இப்போ நாம் இதை மூடி வச்சு போட்டோம், இதை அவிய விடுவோம். அடுப்பு ஒன்று செய்து இப்போ அவிய வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. இதுவும் வித்தியாசமான கறி, நீங்கள் இப்படி சமைச்சிருப்பீங்களோ தெரியாது. ஆனால் இது இன்றைக்கி தாளிக்கலாம் மாட்டேன் நான். இப்போ இந்த கறி எப்படியும் வளமையாக நான் தாளிக்கிறதில்ல, அப்படியே கூட்டி இதிலே எண்ணெயெல்லாம் விட்டு சூப்பராக சமைச்சு காட்ட போகிறேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு கறியில் நம்ம சோறு சாப்பிடலாம், மதிய உணவும் அப்படி இருக்கும். அதுக்கு வேணுமாட்டா நீங்கள் வேற இன்னொரு கறியும் விருப்பமாட்டா சமைக்கலாம். இனி இது அவிஞ்ச பிறகு உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நாம் திறந்து பார்ப்போம் என்ன செய்கிறது. இப்போ அவிஞ்சு வருது. நம்ம இந்த டைமில் அகப்பா போடக்கூடாது, கோவா அவிகிறதுக்கு இதாகும். நம்ம அப்படியே மேலுக்கு லைட்டாக இப்படி ஒரு சின்ன ஒரு பொண்ணொண்டு எடுத்து கிளறி விடுவோம். இந்த உங்களுக்கு கொண்டு சொல்ல மறந்துட்டு இது இப்படி இன்னும் கொஞ்சம் அவியட்டும். அவியட்டு இந்த கேரட் நான் உங்களுக்கு இந்த கறி சமைக்கும் போது பால் கறி நீங்கள் பீஃப் போட்டு தான் சமைக்கணும் மட்டும் இல்லை, நீங்கள் உருளைக்கிழங்கு கோவா மூண்டையும் சேர்த்து சமைக்கும் போது நீங்கள் தாளிக்க அவசியம் இல்லை. நான் அந்த கேரட்டை நடுவில் 2 துண்டாக வெட்டி நடுவில் உள்ள துண்டை இப்படி கலட்டி எடுத்துருங்க. கலட்டி எடுத்து போட்டு சமைச்சிங்கன்னா கறி நல்ல ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும். அதை மாதிரி தான் நான் வளமையாக சமைப்பேன். அதை தான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. இனி கோவாவும் இதுவும் அவிஞ்சிட்டது பாருங்கள் எப்படி இருக்கிறது. இப்போ நாம் இந்த டைமில் எண்ணெயை விடணும். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அப்படியே கிளறி மூடி வச்சுக்கோங்க. சரி, இந்த அளவுக்கு நாம் தாளிக்கிறதில்ல. இன்றைக்கி எண்ணெய் இதை போடணும். எண்ணெயிலே அது வதங்கி வரும். கூடுதலாக தேவையில்லை, ஒரு 3.5 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அதோட இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுருங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய், ஆயில் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும். நான் வளமையாக மஞ்சள் தூள் போடுறதில்ல இந்த கறிக்கு. பால் கறி தான் சமைக்க போகிறேன். லைட்டாக மஞ்சள் போடலாமான்னு ஒரு எண்ணம் வந்தது, ஆனால் அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். மஞ்சள் போடுறது எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த கறி வெள்ளையாக இருந்தால் தான் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை ரம்பையே போட்டுருவோம். அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சு போட்டு மறுபடியும் இதை நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக மூடி வைக்கணும். ஒரு நிமிடம் மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம். இனி நாம் திறந்து பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ இந்த டைமில் தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சேன், அதையும் போட்டு இதை கிளறி விடுவோம். கிளறி விட்டு இப்போ நம்ம கேரட்டெல்லாம் அவிஞ்சிருக்காது. லைட்டாக நகைப்பையால் வச்சு பாருங்கள் அவிஞ்சிட்டுது. இப்போ நம்ம அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சு போட்டு கட்டிப்பாலை விட போகிறோம். கட்டிப்பால் தண்ணி பாலையும் விடணும். தண்ணி பாலும் எடுத்து வச்சுருக்கேன். 1ஆம் பால் 2ஆம் பால் ரெண்டையும் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விடணும். லைட்டாக மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை எடுத்து வச்சேன், அதையும் போட்டுருவோம் உங்களுக்காக.
மஞ்சள் நான் வளமையாக போட்டு சமைக்கிறது இல்லை, ஏன்னா அவ்வளோ விருப்பம் இல்லை. அந்த பால் கறிகளுக்கு மஞ்சள் நான் போடுறதில்ல வளமையாக. ஆனால் லைட்டாக இன்றைக்கி போடுறேன், ஏன்னா நீங்கள் எல்லாம் மஞ்சள் போட்டு தானே சமைப்பீங்க பால் கறி. இப்போ நாம் இதுக்கு இந்த பால் போட்டுரும். இப்போ பாலை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா திக்காக வடிவாக வரும். இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு பீஃப் ஆட்டிறைச்சி போட்டு இப்படி ஒரு பால் கறி சமைக்கலாம். நீங்கள் வந்து ஆட்டிறைச்செல்லாம் வாங்குறதுக்கு மிச்சம் கஷ்டம், எங்கே எடுக்கிறாது, விலை அதிகம். நாங்கள் சாப்பிட்ற பீஃப் போட்டு உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் நாம் தண்ணி பால் கொஞ்சம் விடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா கறி வந்து நல்லா கொதிக்குது. நல்லா அப்படி லைட்டாக இப்போ குறைச்சி வச்சுருங்க. உங்களுக்கு பிரட்டி இந்த மாதிரி வேணுமானா பிரட்டி இந்த மாதிரி சமைங்க. ஆனால் குழந்தைகளுக்கு சோறு தீர்த்துறதுக்கு இப்படி லைட்டாக ஆணமைச்சு சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடும். அவ்வளோ ருசியான ஒரு கறி தான் இன்றைக்கி சமைச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நான் பொதுவாக எல்லோரும் இந்த கறியை நீங்கள் சமைச்சு சாப்பிட மாட்டீங்க, ஏன்னா நான் பீஃப் சேர்த்துருக்கிறதால. நீங்கள் பீஃப் போடாமல் மாசி அல்லது சும்மா மரக்கறி மட்டும் போட்டு சமைச்சாலும் இது நல்லா ருசி கொண்டு வரும். பாருங்கள் எப்படி இருக்கேன். கேரட்டெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சு போட்டு ஆஃப் பண்ணிடுவோம் நாம். இப்போ நாம் அடுப்பு ஆஃப் செய்ய போகிறோம். ஆஃப் செய்து போட்டு இந்த பெரிய வெங்காயம் 2-3 வெட்டி வச்சேன், அதை இதுக்குள்ளே போட்டுருவோம். ஏன்னா இது போட்டால் லைட்டாக இனிக்கிற தன்மை மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும், பிள்ளைகளுக்காக விரும்பி சாப்பிட்றதுக்கு. இப்போ நாம் அப்படியே சூடு தண்ணியை வச்சு போட்டு ஒரு டிஷ்ஷுக்கு வச்சு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ கறி சூடு தணிஞ்சிட்டு இந்த கறியை இந்த டிஷ்ஷுக்கு நான் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளோட வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு சூப்பரான ஒரு கேரட், கோவா, பீஃப் எல்லாம் வச்சு ஒரு கறியை வந்து சமைச்சு காட்டிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். அடுத்த நாளைய தினம் நல்ல ஒரு கறியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்ளுனா நஸ்லானியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.